யாத்திராகமம் 16வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 29வது வசனம் வரை. மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும். மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றமெடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபங்கொண்டான். அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்குத்தக்கதாகச் சேர்த்தார்கள். வெயில் ஏறேற அது உருகிப்போம். 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக இரண்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான். நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வுநாளாகிய ஓய்வு. நீங்கள் சுடவேண்டியதைச் சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, மீதியாயிருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாறவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. அப்பொழுது மோசே, அதை இன்றைக்கு புசியுங்கள். இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள். இன்று நீங்கள் அதை வெளியிலே காணமாட்டீர்கள். 6 நாளும் அதைச் சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வு நாளாயிருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றான். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதைச் சேர்க்கப் புறப்பட்டார்கள். அவர்கள் அதைக் காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்தமட்டும் மனதில்லாதிருப்பீர்கள்? பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தைக் கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். Exodus chapter 16 verses 19 to 29. And Moses said, Let no man leave of it till the morning. Notwithstanding they hearkened not unto Moses, but some of them left of it until the morning, and it bred worms, and stank, and Moses was wroth with them. And they gathered it every morning, every man according to his eating, and when the sun waxed hot, it melted. And it came to pass, that on the 6th day they gathered twice as much bread, 2 omers for one man, and all the rulers of the congregation came and told Moses. And he said unto them, This is that which the Lord hath said, Tomorrow is the rest of the holy Sabbath unto the Lord. Bake that which ye will bake today, and seethe that ye will seethe, and that which remaineth over lay up for you to be kept until the morning. And they laid it up till the morning, as Moses bade, and it did not stink, neither was there any worm therein. And Moses said, Eat that today, for today is a Sabbath unto the Lord. Today ye shall not find it in the field. 6 days ye shall gather it, but on the 7th day, which is the Sabbath, in it there shall be none. And it came to pass, that there went out some of the people on the 7th day for to gather, and they found none. And the Lord said unto Moses, How long refuse ye to keep my commandments and my laws? See, for that the Lord hath given you the Sabbath, therefore he giveth you on the 6th day the bread of 2 days. Abide ye every man in his place, let no man go out of his place on the 7th day.